ஊழியக்காரர்களை பார்க்கும்போது அதிக சந்தோஷம். So I'm delighted to see the servants of God. ஊழியக்காரர்களை மதிப்பது, அவர்களுக்கு கனம் கொடுப்பது மிகுந்த ஆசீர்வாதம். So it is a blessing to honor the man of God. ஆமென். Amen. ஆமா, அதே போல ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறதையும் சந்தோஷப்படுகிறேன். Not only that, I'm happy to see each and every one of you today. கர்த்தர் நடத்துவாராக. God will lead us. அது மாத்திரமில்லை, Not only that, இந்த நேரத்தில் அருமையான ஞான செல்வன் ஐயாட்ட நான் கொடுக்கிறேன். I'm inviting Pastor onto the stage. அவர் அருமையாக ஒரு செய்தியை இன்னைக்கு கொடுத்து நமக்காக ஜெபம் பண்ண போகிறார். So he's going to bring us the word and he's going to pray for us. எல்லாரும் கைகளை தட்டி Let's all give a clap offerings. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் ஒட்டவா பிரதேசத்தில் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். I greet and welcome every one of you in the Prince of Life Christian Church Ottawa. ஆமென். எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? How many of you are happy today? பெரிய சந்தோஷம். It is big joy. தூர தேசத்திலிருந்து ஒருவர் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறது. So we have come here together to worship the Lord. சிஸ்டர் பல வருஷத்துக்கு பிறகு பார்க்கிறது பெரிய சந்தோஷம். I'm happy to see sister after a couple of years. How are you, sister? Thank you. So கர்த்தர் பெரிய ஆளுங்களை எல்லாம் டொரண்டோல இருந்து இங்க கூட்டி வந்திருக்கிறார். So God has brought many mighty people from Toronto over here. பெரிய சந்தோஷம். Thank you pastor for your wonderful love. Amen. பாஸ்டர் நேத்து பேசும்போது அவங்க பேக்ரவுண்டை கொஞ்சம் சொன்னாங்க. என் பேக்ரவுண்ட் கொஞ்சம் பயந்துட்டேன். So when I was speaking with pastor, I heard about pastor's background and I was just a little startled. கர்த்தருடைய பெரிதான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படி தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். So to fulfill God's purpose, God has brought each and every one of us over here. நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். Our beginning can be small, ஆனால் நம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். but our ending is going to be great. வேதம் சொல்லுகிறது சகரியா 4:10 The word says in the book of Zechariah chapter 4 verse 10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? So சகரியா 4:10 வாசிக்கலாமா? Zechariah chapter 4 verse 10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹalleluya. Hallelujah. இங்க ஆண்டவர் சொல்றாரு, Lord says, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? who dares despise the day of small things? அங்கு செருபாபேல் என்கிற மனிதனை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். So here we see in the Bible about a person known as Zerubbabel. அவனை எல்லாம் அற்பமா பார்க்கறாங்க. So everyone is looking at him with not with honor. ஏன் அற்பமா பார்க்கறாங்க? Do you know why is he being rejected? அவனுக்கு இருக்கிற தரிசனத்துக்கும் அவனுக்கு இருக்கிற பலனுக்கும் சம்பந்தமே இல்லை. So the vision that he has and his structure has no connection. தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து வந்தீங்கன்னா, If you continuously read through that book, செருபாபேல் வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். so that is the plan God has placed in the life of Zerubbabel. எந்த செருபாபேலின் கைகள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ அதே செருபாபேலின் கைகள் ஆலயத்தை கட்டி முடிக்கும். So through the hands of Zerubbabel the foundation of the church was laid and through his hand the church was built. ஆனா அவர்கிட்ட $1 billion இல்லை. But he did not have $1 billion to spend. அவர்கிட்ட பெரிய ஸ்டேட்டஸ் இல்லை. He did not have a big status in the அவர் society. கையில ஒரு தூக்கு நூல் மட்டும் தான் இருக்கு. So he just had a gauge. அது இந்த வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு பேசிக் டூல் தான் அவர் கையில இருக்கு. So he just had a basic tool in his hand. அற்பமா இந்த உலகம் பார்க்கிறது. So the world looks at him, despises him. ஆனா கர்த்தர் சொல்றாரு, But the Lord says, அந்த அற்பமான ஆரம்பத்தை so that small for beginning, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். I'm going to bless it. ஹalleluya. Hallelujah. திருச்சபைக்காக நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதுதான் சொன்னார். You know when I pray for the church, God spoke to me that. நீங்க உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே அற்பமா பார்க்கலாம். So if you look around you, you might see yourself as despised. ஆனா கர்த்தர் நமக்குள் பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். But God has placed a big vision for us. Hallelujah. Hallelujah. யோபு 8:7 சொல்லுகிறது. The Job chapter 8 verse 7 says. 7:8 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. And also like Ecclesiastes 7:8 it says. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும். So don't look at the beginning of something. அந்த காரியத்தின் முடிவு நல்லது. So the end of that
end of the project is good. பக்கத்து கால் பாசம் முடிவு தாங்க முக்கியம். So the end is important. ஆரம்பம் பெரிய விஷயம் இல்லை. The beginning is not a big deal. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? The difference between God and ourselves is we are all very good beginners. we are all very good beginners. நம்ம ஆரம்பிக்கல நம்மள மாதிரி கில்லாடி யாரும் கிடையாது. So there's no one like us who will start with a good plan. ஆனா நம்ம ஆண்டவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? Do you know where our God is specialist? முடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். He is a specialist in finishing things. Hallelujah. Hallelujah. மடமடன் கல்யாணம் பண்ணிடுவோம். So we will marry fast. எவ்வளவு சீக்கிரம் யோசிச்சு பாருங்க. அந்த கல்யாணம் பண்ணும்போது You know, like when we get married, கிறிஸ்தவ கல்யாணத்துல அந்த பாஸ்டர் யாரு இந்த மணமகளுக்கு மணமகளை மணமனு கொடுக்கறாருன்னு கையை பிடிச்சு கொடுப்பாங்க. So you know, during the Christian weddings, they'll ask like, who is giving this bride into weddings? You can see the father of the bride giving the hand in wedding. சாம் பாஸ்டர் எப்படி இருந்துச்சு ஃபீலிங்? அப்படியே பட்டாம்பூச்சி பறந்து என்ன ஒரு இன்பகரமான அனுபவம். So it is a joyful event. சிலருக்கு அந்த அனுபவம் வரல, சீக்கிரம் வரும். So if some of you hasn't have that feeling, you will have it soon. ஆனா அந்த கையை பிடிக்கும் போது அவனுக்கு தெரியாது கொஞ்ச நாள்ல இதுல தான் அடி வாங்க போறான். So you know, like so the same person is holding the hand. He doesn't even recognize that through the same person all problems is going to come. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். The beginning is always sweet. முடிவு தான் ரொம்ப முக்கியம். The ending is important. ஸ்கூலுக்கு சேர்றது ஈஸி. It's easy to like get admission into the school. படிச்சு முடிக்கிறது தான் கஷ்டம். The difficult task is to study and complete and ரட்சிக்கப்படுறது graduate. ரொம்ப ஈஸி. It's easy to be saved. ரட்சிப்புல நிலைச்சிருக்கதா ரொம்ப கஷ்டம். So it's tough to stand in the faith. வேற என்ன சொல்லலாம்? வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஈஸி. It's easy to start building the house. கட்டி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். But it's always challenging to finish the house. ஆனா ஆண்டவர் சொல்றாரு. But God says, நான் வெரி குட் ஃபினிஷர். I am a very good finisher. இந்தியன்ஸ்னால கிரிக்கெட் பேசலாம்னு நினைக்கிறேன். Who is a very good finisher in Indian cricket team? டோனி. அப்படிதான் இருந்த மில்லியா. கொஞ்சம் வயசான ஆட்களை சொன்னா நம்ம வயசாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரே ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அது வேற விஷயம். அப்ப நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, எப்படிப்பட்டவரா? So you know, we have a God. You know what kind of a person is நம்முடைய he? அற்பமான ஆரம்பத்தை So he does not despise our humble beginnings. சம்பூர்ணமாய் முடிக்கிறார். He will finish it to the Hallelujah. end. Hallelujah. பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது. So Philippians chapter 1 verse 5 உங்களுக்கு says, நற்கிரிகளை ஆரம்பித்திருக்கிறது. the God who has started the good works inside you, கிறிஸ்து இயேசுவின் நாள் மற்றும் முற்று முடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார். and he is truthful for you to lead you until the end. பவுல் சொல்றார், உன்னை நம்பி சபையை விட்டுட்டு வரலப்பா. So the apostle Paul says, I did not leave the church believing in you. எனக்கு ஒருத்தர் தெரியும். I know someone. அவர்தான் உனக்குள்ள ரட்சிப்பை ஆரம்பித்திருக்கிறார். That is the person who has initiated the salvation inside you. அவர்தான் உனக்குள்ள நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறார். He is the one who started the good work inside of you. அந்த இயேசு கிறிஸ்து. That same Jesus கிறிஸ்து Christ. இயேசுவின் நாள் மட்டும் Until the day of Jesus Christ. முற்று முடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று அவரை நம்பி. So he is gracious enough to lead you until the end. You have to believe in him. Hallelujah. Hallelujah. பக்கத்து காலம் பாசல அவரை நம்பி எல்லாம் கொடுத்திருக்காரு. So you need to look at your neighbor and say, I have given my life believing in him. Amen. Amen. 2003வது வருஷம் In the year 2003, மே மாதம் 28ஆம் தேதி in May 28th, என்னையும் நம்பி ஒரு ஆள் வாழ்க்கை கொடுக்க முன் வந்தாங்க. so you know, like someone came forward believing in me and gave their life to me. அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தது என் வைஃப் தான். So the biggest risk was taken none other than by my wife. அது ஒரு அற்புதம் தான். It is a miracle. அவங்க குடும்பத்துக்கு யாரோ தகவல் சொல்லிருக்காங்க, ஃபாரின்லாம் போயிட்டு வர ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. So someone has given news to their family that we know of a pastor who visits abroad often. ஆனா நான் இலங்கையை தவிர எங்கேயுமே போனதில்லை. But I haven't visited any country other than Sri Lanka. அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாஸ்டர்ட்ட சொன்னேன், எங்க இப்படி போய் சொல்றீங்க, ஃபாரின்னா வேற என்னன்னு நினைப்பாங்க. So I asked the pastor to introduce me, why are you bluffing, like they might have different opinions. அவர் சொன்னார், பிரதர் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் பிரதர். So brother, I don't lie. ஸ்ரீலங்கா நமக்கு ஃபாரின் தான். So for us, Sri Lanka is a foreign nation. அவங்க ஃபாரின்னா என்ன நினைச்சாங்களோ தெரியல. So I'm not sure like what they have assumed as a foreign country. ஒரு வழியா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. You know, like somehow the engagement was fixed. என்கேஜ்மெண்ட் கிளம்பிட்டு இருக்கோம். So when we are getting ready for the engagement, எனக்கு ரெண்டு அண்ணன்மார் இருக்கிறாங்க. So I have two brothers. அப்ப எங்க ரெண்டு அண்ணன்மாரும் அன்னைக்கு எங்களோட இருந்தாங்க. So I have two elder brothers, and they were with me
அவங்க சொன்னாங்க, டேய் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். So they said your first impression is the best impression. பார்க்கும் போதே நம்மள கெத்தா பார்த்தாதான் வாழ்நாள் ஃபுல்லா கொஞ்சமாவது மரியாதை இருக்கு. So if they see you as town, so at least you will be able to get your respect until the end. எங்களுக்கு காரே கிடையாது, ஆனா ஒரு நல்ல கார் ஒன்று ஹையர் பண்ணிட்டோம். So at the time we did not have a car, but we were able to hire a car. அந்த கார்லயே நம்பர் பிளேட்டை பார்த்தா கண்டுபிடிச்சலாம் வாடகையா ஒரிஜினலா. So like through the license plate we will be able to differentiate if it's an own car or rented one. எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஒயிட் போர்டு கார் எடுத்தோம். So like we paid extra to get a whiteboard car. ஒரு கல்யாணத்துக்கு என்ன பாடுபட்டோம் ராமே. ஒயிட் போர்டு கார் எடுத்தாச்சு. So we got a car with whiteboard. போற வழியில நின்னு ஒரு இடத்துல எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. So like on our way we stopped and we purchased all fruits. டக்குனு எங்க ரெண்டாவது அண்ணன் என்கிட்ட வந்தாங்க. So the second brother came to me. டேய் இந்த நாள்ல மொபைல் ஃபோன் இல்லனா எவனுமே மதிக்க மாட்டான்டா. Like in these times if you don't carry a mobile phone you will not have respect. அந்த காலத்துல ராஜாக்கள் இடுப்புல கத்தி சொருகி இருக்க மாதிரி ஒரு ஃபோன் இடுப்புல இருக்கும். So like in those days the mobile phone used to be in the as a pouch. Sony Ericsson அப்படின ஒரு ஃபோன் இருந்துச்சு. So there was a phone called a Sony Ericsson. அது 2-in-1. So that's a 2-in-1 phone. திருட வந்தா தூக்கி போட்டா செத்துருவான். So if there's a robber coming, so if you throw it he'll die. ஒரு மினி செங்கல் மாதிரியே இருக்கும். So it's kind of like it looks like a miniature stone. அத தூக்கி நம்ம இடுப்புல சொருகியாச்சு. So I had it in my pocket. அண்ணன் ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, அண்ணன் பேண்ட் வாங்கி, எல்லாமே என்ன என் உடம்பை தவிர எல்லாமே மத்தவங்க கொடுத்தாரு. So other than my body, everything was all the other things was gifted to me by my family. நல்ல பந்தாவ பேரங்காச்சு. Like with good astound I went to என்ன பில்டப் ஃபாரின் மாப்பிள்ள. So like there was a build up as like the groom from foreign. என்கேஜ்மென்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. Engagement is completed. 2 நாள் கழிச்சு ஊருக்கு கிளம்பணும் சென்னைக்கு. After 2 days we have to go to Chennai. திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின் எடுக்கிறோம் சென்னைக்கு, நெல்லை எக்ஸ்பிரஸ். So we are taking a train from Tirunelveli. இப்போ மாப்பிள்ளைய சென்ட் ஆஃப் பண்றது பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. So we had people come from the bride house to send us off. தல கிறிஸ்மஸ் வரைக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு கெத்து இருக்கும் என்ன சபாஸ். So there used to be like a good respect until the first Christmas comes. அதனால தான் கிறிஸ்மஸ்க்கு முடிச்ச பிறகு கல்யாணம் வைக்கணும், ஒரு வருஷமாவது நமக்கு மரியாதை கிடைக்கும். So that's why we have to keep the wedding after Christmas so we can have the respect for a year at least. So ரயில்வே ஸ்டேஷன்ல அம்மா அப்பா ட்ரெயின்ல உட்கார்ந்திருக்காங்க. So in the railway station my parents were sitting. நான் வெளியே நின்னுட்டு இருக்கேன். I was standing out. என்னை சுத்தில என்னுடைய மனைவியுடைய அக்கா, மனைவியுடைய 2 சகோதரிகள், மனைவியுடைய அம்மா. So all my wife's family was surrounding me. ஃபுல்லா லேடிஸ் குரூப். All the ladies group were surrounding me. நான் பாட்டு நல்ல பந்தாவா பேசிட்டு இருக்கேன். So I was standing there talking with everyone. நான் யார் தெரியுமா, எங்க போயிருக்கேன் தெரியுமா, எனக்கு இது தெரியுமா, ஒரே கதை தான். So I was just like talking about me. அந்த மாப்பிள்ளை பந்தான்னு சொல்லுவாங்க. So that's the groom's attitude. அப்போ பேசிட்டு இருக்கும்போது So while I was talking, பிசாசுக்கு நம்ம சந்தோஷம் வந்தா பிடிக்காது பாருங்க. So the devil is not happy when we are happy. எங்களை நோக்கி பூ விக்கிற ஒரு அம்மா வந்தாங்க. So there was this woman who passed by like was selling flowers. எதுக்காக லேடிஸ் crowd இருந்தா பூ விக்கிறவங்க வருவாங்க. So like when there is a ladies group, so we'll have this florist coming to sell. மனைவி குடும்பத்துக்கெல்லாம் நீளமான கூந்தல். Like all the members of my wife's family have long hair. அவங்க கிட்ட வந்து நிக்கறாங்க. So they are coming and standing beside them. இவ எல்லாரும் கண்ணு இந்த அம்மா மேல போகுது. So all the ladies have placing their eyes on this. எங்க அப்பா சும்மா இல்லாம உள்ள இருந்து எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க. My father gave me an instruction from inside the train. டேய் பூ வாங்கி குடுறா என் பொண்ணுக்கு. So like purchase flower for everyone. இவ எல்லாரும் கண்ணு கேமரா அப்படியே நம்ம பக்கம் திரும்புது. So அங்க ஹீரோ நம்ம தானே. மாப்பிள்ளை முதல்ல பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்க போறாரு. So the groom is going to purchase flower for the wife for the first time. நம்மளும் செம்ம பில்டப் கொடுத்துட்டோம். நான் யாரு தெரியுமா, என்ன தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா. இப்போ பர்ஸ் எடுக்கிறேன். So I'm taking my purse. எடுத்தா உள்ளுக்குள்ள ஒரு பழைய 5 ரூபாய் தான் இருக்கு. I only had an old 5 rupee note. இப்போ 5 ரூபாய் பார்த்த உடனே எனக்கு முகம் வெளிரி போச்சு. Like I couldn't 5 ரூபாய் எடுத்தாலும் மேரேஜ் கேன்சல் ஆகும், எடுக்கலனாலும் மேரேஜ் கேன்சல் ஆகும். So if I don't take that 5 rupees, the marriage will cancel. If I take it, it will also cancel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அம்மாவுக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. So my mom had a revelation. முயல் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியும் சொல்லுவாங்க பாருங்க. உடனே எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு அடி கொடுத்தாங்க பாருங்க. So என்ன பழக்கம் இது, கல்யாணத்துக்கு பிறகு பிள்ளை வாங்கி கொடுப்பான், இப்போ நீங்க வாங்கி கொடுங்க.
So after the wedding, my son will buy the flower, but now you go and buy it for them. அந்த வார்த்தையில தான் இன்னைக்கு வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. So because of that, my family life is leading. உடனே அப்பா டேய் எடுத்துறாதேன்றாங்க. So my father saying, don't take out your wallet. எடுக்கணும்ட்டு இல்ல. So I had nothing to take out also. பர்ஸ் உள்ள வச்சாச்சு. I put my purse inside. அப்பா வெளியே வந்தாங்க, பூ வாங்கி கொடுத்தாங்க, ட்ரெயின் கிளம்பிருச்சு. So my father came out and he purchased the flowers and the train started from the station. எனக்கு பயம் பிடிச்சிருச்சு. You know, like I was afraid. ஒரு பூ வாங்க வக்கீல்ல எப்படா குடும்பம் நடத்த போறோம்? So I was unable to even buy a flower. How am I gonna marry and lead a family? அப்பதான் என் பிரச்சனை எல்லாம் கண்ணு முன்னாடி வருது. That is when all my problems came in front of அந்த me. 2-3 நாள் நம்மள ஒரு செடேஷன்லயே வச்சிட்டாங்க. So they had kept me for 3 days in sedation. நம்மள இந்த மாப்பிள்ளை மயக்கத்திலே இருந்துட்டு ஒரு ரியாலிட்டியை ஃபீல் பண்ணல. So like since I was the groom, I didn't feel poor at the time. ட்ரெயின்ல ஏறியாச்சு. So we got into the train. உள்ள போய் உட்கார்றதுக்கு முடியல, அழுக வருது. I'm unable to go and sit in the train. I was feeling like to cry. உங்க மனசுல எப்படி ஓடுனா எப்படி இந்த மேரேஜை கேன்சல் பண்ணலாம்? So how can I cancel this wedding? ஐயோ நம்ம பலனுக்கு மிஞ்சினது. So this is beyond my strength. அப்போ அந்த ட்ரெயின் பெட்டியில நின்னுட்டு அப்படியே அழுதுகிட்டே யோசிச்சுட்டு வரேன். So like while I was traveling, I was crying as well in the train. ஒரு 50 minutes டிராவல் பாருங்க. After 50 minutes into the அடுத்த journey, ஸ்டேஷன் கோவில்பட்டின்னு ஒரு ஸ்டேஷன் வருது. So there was the next station is coming. It's called as அந்த Kolkata. ஸ்டேஷன் நுழையும் போது So when I was entering into the ஒரு station, வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. there was a verse that was written over there. இயேசு நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே. So I am with you, do not be afraid. அவ்வளவுதான், அந்த வசனம் அப்படியே இருதயத்துக்குள்ள வருது. That word came into my heart. ஆண்டவர் பேசுறாரு. God is speaking to உன்னை me. நம்பியாடா என் பொண்ணை கொடுக்கிறேன். So am I going to give my daughter trusting in you? என்ன நம்பிடா உனக்கு கொடுக்கிறேன். I'm giving you with the trust I have in me. உன்னால ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும், உன்னை நம்பி இல்ல, உன்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி என்னை நம்பு. I am giving you a family, not believing in you, but I have the strength to give you the strength to lead a family. ஹalleluya. Hallelujah. 21 வருஷம் ஓடிருச்சு. 21 years have passed by. 22 ஆயிடுச்சு. In January 22 years will pass. திரும்பி பார்த்தா So if I'm turning back, ஒரு குறைவை காண முடியும். not even a single thing we lack. அற்பமான ஆரம்பம். It was a humble beginning. தேவன் ஆரம்பித்தார். It's God started. இன்றைக்கு ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today God is speaking to you. அற்பமான ஆரம்பமா இருக்கலாம். It can be a humble beginning, சம்பூர்ணமாய் கர்த்தர் முடியும்படி. but God is going to give you a fruitful ending. சங்கீதம் 37 சொல்லுகிறது. Psalm 37 says. உத்தமனை நோக்கி சன்மார்க்கனை பார்த்து அமர்ந்திர அவன் முடிவு சமாதானம். So consider the blameless, observe the upright. A future awaits those who seek peace. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு சில தேவ கதாபாத்திரங்களை காண்பித்து எப்படி தேவன் அவருடைய அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றினார் என்று நாங்கள் தியானிக்க போகிறோம். So let's look at some of the Bible characters and see how the humble beginnings resulted in a fruitful ending. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது In the book of Genesis chapter 26 when we are reading it, ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. so we are seeing about a man called as Isaac. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது If you read Genesis chapter 32, அவனுடைய மகனாகிய யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. so it talks about his son Jacob. ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது Genesis chapter 37 it speaks. அவனுடைய பேரனாகிய யோசேப்பை குறித்து வேதம் It சொல்லுகிறது. talks about his grandson Joseph. எத்தனை பேர் பார்க்க போறோம்? So how many people are we going to see today? தாத்தா, அப்பா, பேரன். We're going to look at the grandfather, father and the grandson. இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் அற்பமாய் இருந்தவர்களை தேவன் சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். So of these three people, everyone had a humble beginning, but God gave them a mighty எந்த கண்கள் fruitful அவனை ending. அற்பமாய் பார்த்ததோ அதே கண்கள் ஆச்சரியமாய் So பார்க்கும்படி which eyes looked at them with hesitation, within the same eyes God lifted them up. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். If you read 1 Samuel chapter 17, யுத்த களத்துக்கு சாமுவேல் என்கிற தாவீது என்கிற சிறுவன் வருகிறான். so like in the battlefield a young man David is coming. எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறாங்க. Everyone is seeing him despised. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? So there is a saying in Tamil like what does a fly has to do in the iron? ரைட்? யுத்த களத்துல மேய்ப்பனுக்கு என்ன வேலை?
So what does a shepherd has to do in the warfare? எல்லாம் அற்பமாய் பார்க்கிறார்கள். Everyone is looking at him with ஆனா hesitation. சாப்டர் முடியும் பொழுது But when the word is coming to ஆச்சரியமாய் பார்க்கும்படி கர்த்தர் everyone looked at him surprised. Hallelujah. Hallelujah. அதே காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய So போகிறார். the same way God is going to do இன்னைக்கு us அந்த in a ரேமா mighty way. வேர்டை ஏன் மறுபடியும் கர்த்தர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. God is giving this rhema word to you again and again. Whatever the way you are seeing yourself, that is not going to happen. The way God is seeing you in your life, that is going to happen in our life. Amen. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கறாரோ அந்த காரியம் தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. Hallelujah. Hallelujah. ஆதி 26 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா So Genesis chapter 26. 12 ல இருந்து 29 வரைக்கும் வாசிக்கும் பொழுது So if you read from verse 12 to 29. ஈசாக் என்கிற மனுஷன் பெலிஸ்திய தேசத்தில் அவன் கடந்து போன ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். So we see the experience that Isaac had when he walked through Philistine. என் அன்பு தேவஜன 26:3 சொல்லுகிறது. So my dear brothers and sisters, chapter 26 verse 3 says, கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு. stay in this land for a while. நான் உன்னோடு கூட உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். I will be with you and I will bless you. ஆண்டவர் நாம் வாசம் பண்ணும்படியான ஒரு தேசத்தை, ஒரு இடத்தை அவர் நிர்ணயிக்கிறார். So God has decided a land where we should stay. நீங்க கனடாவை சூஸ் பண்ணல, கனடாவில் நீங்கள் வரும்படி கர்த்தர் நம்மை சூஸ் பண்ணியிருக்கிறார். You did not choose Canada, God chose Canada for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you are believing that? பக்கத்துல ஆளுக்கு சொல்லுங்க, நீ சூஸ் பண்ணலங்க, அவர் சூஸ் So look at your neighbor and say, you didn't choose Canada, Canada chose you. Amen. Amen. உலகத்தின் மக்களுக்கு வேற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் சீக்ரெட். So for the worldly people it's different, but the children of God, this is the secret. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says அந்த தேசத்தின் ஜனங்கள் அவனை அற்பமாய் பார்த்தார்கள். that the people of the land are looking at him with lowly. அவனை நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அந்த தேசத்துல 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்துல அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனோடு கூட அவனை 1000 மடங்கு ஆசீர்வதித்தார். So in the same chapter 26 verse 12 says, Isaac planted crops and the Lord blessed him 100-fold. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவன் மேல பொறாமை. So after when they saw it, everyone was not happy with him. Jealous. நீங்க வளர்ந்துட்டீங்களா வளரலையான்னு சொல்லி எது தெரியுமா அடையாளம்? Do you know like what is the sign to see if you have grown or not? 4 பேர் உங்க மேல பொறாமைப்பட்டாங்கன்னா நீ வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். So if 4 people around you are jealous of your growth, யாருமே உங்களை that represents your growth. யாருமே உங்களை கண்டுக்கலன்னா நீ வளரலன்னு அர்த்தம். If no one is looking at you, that means like you're not growing. Amen. Amen. பொறாமைப்படுறாங்களா? So are they jealous at you? Praise God, நீ வளர்ந்துட்டு இருக்கீங்க. So you have to say praise God. God is like God is with you and you're growing. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? How many of you are happy? நம்மள பத்தி 4 பேர் தப்பா பேசுறாங்களா? So do you have 4 people talking bad about you? அப்படினா நீ வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. So that means like you are going in a different direction. ஈசாக்குக்கு அபிமெலேக்குக்கு அந்த ராஜாவுக்கு பொறாமை வந்துருச்சு. So you know the king Abimelech was jealous on அவன் Isaac. நினைக்கிறான் எங்க ஊருக்கு பிழைக்க வந்தவன். So you came into our land so requesting refuge. இவன் ஃபியூச்சர் என்கிட்ட இருக்குது. Your future is in my hand. வேதம் சொல்லுகிறது ஈசாக்கை அவன் விரட்டினான். ஈசாக்கை விரட்டுறான். So you know like Abimelech was like chasing Isaac. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God. ஈசாக்குக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். So there was a God with Isaac. ஈசாக்கு போற இடமெல்லாம் அவனுக்கு ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்கிற நல்ல அப்பாவை வச்சிருக்கிற ஒரு ஆண்டவர். So the Lord is a good God where he had people appointed wherever he went there was a well that's been prepared for him. Amen. Amen. ஈசாக்கு அப்பாவே இவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பாரு, நம்ம அப்பா இவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பாரு. If Isaac's father is so smart, how smart is our father? Amen. Amen. எங்க போனாலும் உங்களுக்கு கிணறு கன்ஃபார்ம். Wherever you go you will have a wall. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். Wherever you go the job is confirmed for you. காரணம் என்ன? You know what is the reason? ஆபிரகாமிலும் பெரியவர்கள் தகப்பனாய் அவர் இருக்கிறார். So the father of Abraham is a mighty God. ஆதி 22 அதிகாரத்துல So in Genesis chapter 22 ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். So you know like Abraham is giving God a name. என்ன பேர் வைக்கிறாரு? What is the name he's giving God? யெகோவா ஈரே. என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? யெகோவா ஈரே. So what is the meaning of Jehovah Jireh? My provider. My provider. இன்னும் நீங்க அதனுடைய டீப் மீனிங்கை பார்த்தீங்கன்னா, So if you look deep into the meaning of Jehovah Jireh, before I realize my need, my God already provided my needs. என் தேவையை நான் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே என் தேவையை சந்தித்து வைத்திருக்கிறார். Amen. 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? How many of you are happy today?
நான் பிளஸ் டூல சக்சஸ்ஃபுல்லா பலமுறை ஃபெயில் ஆகிட்டு இருக்கும்போது So when I successfully attempted to pass my 12th grade, எங்க அப்பா கவலை எல்லாம் என்னன்னா, so the only worry my dad ஏய் has, எப்படியாவது டிகிரி முடிச்சிடுறா, like however like pass the degree. அப்பதானே அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க முடியும். So only then I'll be able to see a groom for you. அப்பா A bride for கவலை, you. அப்பா கவலைன்னா ஒரு கிராஜுவேட் முடிச்சாதான் பொண்ணு கிடைக்கும். So like in those times, like my father was worried, like only if my son is a graduate, I'll be able to find a girl for him. அம்மா மாதிரி தான் பசங்களுக்கு காசு வாங்காத லாயர் பாருங்க. So like the mothers are the unpaid lawyers for the அம்மா sons. உள்ள ஒரு சும்மா இருங்கப்பா. So like my mom intervenes and says like, இனிமையா பிறக்க போறா, எங்கயா பிறந்து வளர்ந்துகிட்டு இருப்பா. So is she going to be born again? So she has already born and she is waiting for him somewhere. அதெல்லாம் கரெக்டா நிறைய இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துவேன். At the right time, Jesus will bring her. யெகோவா ஈரே, Jehovah Jireh. என் தேவையை நான் அறிந்து கொண்டது முன்பதாகவே அவர் சந்தித்திருக்கிறார். Before he knows what I need, he knows my needs. எங்களுடைய வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வீடு கட்டிட்டு இருந்தோம். So like 3 years ago, like we were constructing a house. ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு லோன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். So like when we are approaching the final stages, we are expecting a loan from some place. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் லோன் எதிர்பார்த்திருந்தோம். So I was expecting a 15 lakhs loan. கிரெடிட் ஸ்கோர் பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். So we are maintaining a credit score perfectly. இந்த இன்பிட்வீன் டைம்ல என்கிட்ட ஒரு சிஸ்டர் உதவிக்காக வந்தாங்க. So in this in between time, I had a sister who came to me for help. என்ன உதவி தெரியுமா? You know what is the help? ஒரு மிக்ஸி வாங்குறதுக்கு லோன் கொடுக்க மாட்டறாங்கயா, ஒரு சைன் போடுங்கன்னாங்க. So the sister told me like I'm looking to purchase a mixture, but I'm unable to buy it on my மிக்ஸி own. விலை எவ்வளவு சிஸ்டர்? How much is the price of a mixer? 8000 9000. So 8000 இந்தியன் ரூபீஸ். 8,000 Indian rupees. பாத்தீங்கன்னா ஒரு $150 வச்சீங்க. So like approximately $150. சரி கழுத போகுதுன்னு சைனை போட்டு விட்டேன். So I signed for that sister. அந்த அம்மா அந்த டியூவை லேட்டாவே கட்டி இருக்காங்க. So that sister has been in the habit of paying it late. இது யாருக்கு ஆப்பா மாறிடுச்சு, எனக்கு பிரச்சனையா மாறிடுச்சு. So it turned against me. 15 லட்சம் அப்ளை விசா லோன் அப்ளை பண்ணா ரிஜெக்ட் பண்ணிட்டான். எதுக்காக? 8000 ரூபாய் ஒழுங்கா கட்டல. So my 15 lakh loan was rejected because I was unable to pay 8,000 rupees loan back. அம்மா நீ கேட்டிருந்தா நானே வாங்கி கொடுத்துருப்பேன் அம்மா. So I told the sister, if you ask me, I would have purchased the mixer for you. இப்போ நான் நியூசிலாந்துல இருக்கும்போது எனக்கு நியூஸ் வருது, யுவர் லோன் ரிஜெக்டட். So when I was in New Zealand, I'm getting this news, my loan has been rejected. நம்மள மாதிரி பிளான் பண்றது கத்ரால கூட முடியாது பாருங்க. So like God even cannot plan like how we plan. 10 ரூபாய் வச்சு 10 லட்சத்துக்கு பிளான் பண்ணுவோம் நம்ம. So we are someone like we'll only have 10 rupees in our pocket, but we'll plan for 10 lakhs. லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பயங்கர பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் ஊருக்கு. So like before the loan got approved, I just packed my bags and I left. 15 லட்சம் வரும், பில்டர்கிட்ட கொடுக்க போறோம், 2 மாசத்துல வீடு முடிக்க போறேன், நம்ம நியூசிலாந்து மினிஸ்ட்ரி முடிச்சு நேரா புது வீட்டுக்குள்ள வர போறோம். So I was under the impression, once the loan is approved, I'm going to give it to the builder, and the builder is going to complete the construction. I'm going to finish my New Zealand ministry, and I'm going to come into my house. நியூசிலாந்துல உட்கார்ந்து இருக்கிற மெசேஜ் வருது, யுவர் லோன் ரிஜெக்டட். So I'm getting a message when I was in New Zealand stating that my loan has been rejected. இந்த பிளான்ல ரெண்டட் ஹவுஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்துட்டேன். I am going to vacate my apartment. So believing that my loan is going to be approved, I already gave my vacation notice to my existing landlord. உடனே என்னோட லேண்ட்லார்டுக்கு ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? I called my landlord immediately and said, is it possible for us to extend? அவர் சார் ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் சார். So he says, sorry sir, I couldn't extend it because I've already sold the place. பில்டர் சொல்றாரு காசு இல்லாம கட்ட முடியாது. So the builder is saying like without money we cannot proceed further. தெரியல. I was not sure what's going to happen. ஐயோ என்னுடைய வயதான அம்மா மனைவி பிள்ளைகள் என்ன செய்வாங்க? So I was worried about my elderly mom and my wife and my children. அன்னைக்கு செய்திக்கு காத்திருக்கிற யெகோவா ஈரேன்னு ஆண்டு செய்தி கொடுக்கிறேன். So like that at that day when I was preparing for the message, God spoke to me, Jehovah Jireh. என் தேவைகளை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே தேவைகளை சந்தித்திருக்கிறார். Before I know what my needs are known before him. Hallelujah. Hallelujah. என் அன்பு தேவனே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து. So my dear brothers and sisters, our Lord Jesus Christ is the chosen lamb before the world was formed. பிரசங்கம் பண்ணியாச்சு. So after the preaching is completed, ரைட், அந்த பிரசங்கம் முடிச்சிட்டு ஒரு வீட்டுக்கு காபி சாப்பிட போறோம். So after preaching, I was invited to a house and we went there for coffee. அந்த ஃபேமிலி என்கிட்ட வந்து சொல்றாங்க, So that family came and told me,
ஐயா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி Before 2 years, Pastor. இது நடந்தது 2023 ஜனவரி. So this happened 2023 January. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 years before. 2021 ஜனவரி 2021 January. ஆண்டவர்கிட்ட பேசினாரா? God spoke to them. இந்த மாசத்துல வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்க சேர்த்து வைக்கணும். So you have to start saving certain amount of money every month. ஒரு டைம் வரும், நான் எதுக்காக நீங்க அதை பயன்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். There will be a time that will come and I will let you know what you need to do with that money. 2 வருஷமா சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. So they have been saving it for 2 months. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரா? And God told them that day, இந்த ஊழியருக்கு அதை கொடு. you will have to give it to this man of God. எவ்வளவு தெரியுமா? Do you know how much? 15 லட்சம். 15 lakh rupees. இது ஆச்சரியம் என்னன்னா, Do you know the surprising fact over here is, அப்ப 2021 ஜனவரில நான் லேண்டே வாங்கல. in January 2021 I did not even have a land. வீடு கட்டணும்ன்ற பிளானே கிடையாது. I had no plan to construct a எனக்கு house. பிளான் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் ஆர்டர் சேவ் பண்ண வச்சிட்டார். So you know, like before my plan was come to pass, God appointed someone to save for me. யெகோவா ஈரே. Jehovah Jireh. ஹalleluya. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்க. How many of you are happy today? ஈசாக்கு போற இடம்லாம் அவங்க அப்பா கிணறு வெட்டி வச்சிருக்கு. So you know, like Isaac was traveling, and wherever Isaac was traveling, there was a well that was being dug for பெருகிக் him. கொண்டே இருக்கிறான். So he was increasing. பெருகிக் கொண்டே He இருக்கிறான். was increasing. ரெகோபோத் கர்த்தர் என்னை பெருகும்படிக்கு தேசத்தில் இடத்தை உண்டு பண்ணினார். So God has helped me to increase in the land. இத பார்த்த உடனே ராஜா ரியலைஸ் பண்ணிட்டான். You know, after looking at this, the king Abimelech realized, இந்த ஈசாக்குக்கு இந்த தேசம் ஆசீர்வாதம் அல்ல, இந்த தேசத்துக்கு தான் ஈசாக்கு ஆசீர்வாதம். So this land is not a blessing for Isaac. Isaac is the blessing of this land. நான் ஈசாக்கு என்னை நம்பி இருக்கவில்லை, நான் தான் ஈசாக்கை நம்பி இருக்கிறேன். Isaac is not dependent on me, I am dependent on Isaac. வேதம் சொல்லுகிறது 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, So the word says, Genesis chapter 26 verse 27, it says like this. ஈசாக்கு அபிமெலேக்கை பார்த்து சொல்லுகிறார், Isaac asked them, நீங்கள் என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு விரட்டினீர்களே, why have you come to me since you were hostile to me and sent me away? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? Why are you here? ஹalleluya. Hallelujah. யார் உன்னை விரட்டினார்களோ அதே ஜனங்கள் தேடி வரும்படி So கர்த்தர் செய்தார். whoever has sent you away, the same person will come looking for you. 28 29 வசனங்களை வாசித்து பாருங்க. 28 29 verse says like this. அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன? King Abimelech and his people said like this. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். So we saw clearly that the Lord was with you. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். We saw clearly that the Lord is with you. ஆகவே நீ என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். So we said there ought to be a sworn agreement between us. ஹalleluya. Hallelujah. தேவ ஜனமே, My dear brothers and sisters, நாம் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. we are not an ordinary people. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடி, Since God is with us, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடி, since the Lord of the host of Zion is இந்த with us, தேசங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். God has called you and me to bless this nation. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், So God told Abraham, நீ கால் மிதிக்கிற தேசம் உன்னை ஆசீர்வதிக்கும். so wherever the land that is stepping the foot, I'm going to bless the land. அப்படியே பாஸ்டர், நீ கால் மிதிக்கிற தேசம் உன்னை ஆசீர்வதிக்கும். அப்படியே So was the promise given that whatever the land is stepping in, the land will bless him? ராபின் ஒருத்தர் தான் தெளிவா இருக்காரு. So it looks like Robin alone is awake. கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கும். So the land, whatever you're stepping in, through you the land will be blessed. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க, உங்களால தான் இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கார். God has blessed this nation because of you. Look at your neighbor and say this. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you are believing that? நினைக்கிறீங்களா இந்தியா இலங்கையில நம்ம 3 வேளை சாப்பாடு போட முடியலன்னு கனடா தூக்கிட்டு வந்துட்டாருன்னு? So do you think like so God was unable to feed us in India and Sri Lanka, and that is why He's brought us to Canada? என்னமா அப்படியாமா? You think like that? நம்மளை விட நல்லா இருக்காங்கல்ல அங்க. So they are more prosperous than us. 12 மாசம் சூரியனை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. So 12 months they are seeing the sun and they are happy. Right? Amen. ஒரு நோக்கத்தோட கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கார். That is the purpose that the Lord has called you and me over here. என் அன்பு தேவ ஜனமே, My dear children of God. ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். The Lord of Isaac is a God. ஹalleluya. Hallelujah. அவனுடைய மகனாகிய யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க. So if you're looking at his son Jacob's life, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1 லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, if you turn the Bible to Genesis chapter 33 from verse 1 to 11, கோலும் தடியுமாய் யாக்கோபு ஓடி போகிறான். so he was running away with the rod and the staff. கோலும் தடியுமாய். So he's going with the rod and the staff. அதை யாருடைய கண்கள் பார்க்கிறது? So with whose eyes? அவனுடைய சகோதரன் ஏசாவுடைய கண்கள் பார்க்கிறது. So his own brother Esau, I saw it. எந்த ஏசா அவனை எரிச்சலோடு பார்த்து கொண்டிருக்கிறான், அதே ஏசாவுடைய கண்கள் பார்க்கிறது.
So his own brother was against him, and the same brother was running கோலும் at him. தடியுமாய் ஓடுகிறான். He's running away with the rod and the staff. ஏசா என்ன நினைச்சிருப்பாரு? You know what Asa thought? டேய் வயித்துல இருக்கும்போதே ப்ராஃபஸியோட வந்தியா? So did you come with the prophecy when you were in the womb? சேஷ்டபுத்திர பாகத்தை என்கிட்ட ஏமாத்தி வாங்குனியா? So you cheated me and you took the birthright from me. அப்பாக்கு பிரியாணி போட்டு எல்லா பிளஸிங்கும் தூக்குனியா? So like you cooked for the dad and you took all my blessings. இப்ப எப்படி ஓடுற? How are you running? கோலும் தடியுமாய் ஓடுகிறான். You're running with your rod and staff. ஒன்றும் அவன் கையில் கொண்டு போக முடியவில்லை. He couldn't even take anything. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஏசா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பான்? How many of you are thinking that Asa would have been happy? என் அன்பு தேவ ஜனமே. My dear brothers and sisters. அவனுக்கு இல்லாத வாக்குத்தத்தம் இல்லை. So there is there is no promises. இல்லாத தீர்க்கதரிசனம் இல்லை. So there was no scarcity for கோலும் visions. தடியுமாய் அவன் ஓடுகிறான். He ran with the rod and staff. என் அன்பு தேவ ஜனமே. My dear brothers and sisters. ஆனா நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் If you read through the Bible, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஆதியாகமத்தின் புத்தகம், the book of Genesis, 33ஆம் அதிகாரம் 33. 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? 33:5. Let's turn our Bible to Genesis chapter 33 verse 5. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு கூட இருக்கிற இவர்கள் யார் என்றால், அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். எந்த கண்கள் இப்ப யாக்கோபை பார்க்குது? So whose eyes are looking at Jacob? 20 வருஷம் ஓடிருச்சு. 20 years have passed away. ஆசீர்வாதமா சாபமான்னு தம்பி தான் சொல்லணும். So the brother has to say, is it a blessing or a curse? ஒண்ணுக்கு 2 வைஃப். He has யாக்கோபு two wives. பிள்ளைகள். யாக்கோபு. So he has 2 wives. ஒண்ணுக்கு 2 வைஃப். He has 2 wives. பிள்ளைங்க ஏகப்பட்ட பிள்ளைங்க. And he has like a bunch of kids. எப்படிப்பட்டவனை எப்படி பார்க்கறான் கண்ணு? So how is this? கோலும் தடியுமாய் ஓடுகிறான். He ran with the rod and staff. அப்பாவுடைய சொத்தை கொண்டு போல. So he did not run with his father's அப்பாவுடைய wife. ஐஸ்வரியத்தை கொண்டு போல. He did not run with his வெறும் father's கையாய் wife. போகிறான். He went empty-handed. 2 பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை So காணபடி he செய்தார். came with double fold blessings. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவ ஜனமே. My dear children of God, ரகசியம் என்ன? what is the secret? யாக்கோபின் தேவன் அவனுடைய ஆசீர்வாதமாய் இருந்தார். The God of Jacob is his blessing. யாக்கோபின் தேவனுடைய ஆசீர்வாதமாய் The இருந்தார். God of Jacob is his blessing. யாக்கோபு தேவன் அவனுக்கு சொன்னார், So God told Jacob, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமாய் நான் தரேன். the land that you're sleeping, I'm going to give you as a promise for you and your generation. உபாகமம் 8:18 சொல்லுகிறது, So Deuteronomy 8:17 அவர் says, சம்பாதிப்பதற்கான சத்துவத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். so God gives strength for him to earn. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. How many of you are happy today? நீங்க ஊர்ல இருந்து வரும்போது எப்படி உங்களை பார்த்தாங்கன்னு தெரியாது. So I'm not sure how people looked at you when you left from your place. அதே கண்கள் 2 பரிவாரங்களோடு நீங்கள் வருவதை கர்த்தர் காண்கிறார். In the same people, in front of the same people, God is going to bless you with double fold blessings. யாக்கோபு blessingல 1 மைனஸ், ஏனா ஒரு மனைவியோட தான் கர்த்தர் உங்களை பார்க்க பண்ணார் கர்த்தர். So from the blessings of Jacob, one blessing will be minus, that you will only have one wife. ஒரு பாஸ் ஞானசில் வந்தாருங்க 2 இன்டர்னு தப்பா சொல்லிருக்கேன். So அவனுடைய பேரனாகிய யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்க. So if you're looking at the grandson Joseph's life, யோசேப்புக்கு ஒரு பேர் வச்சாங்களாம் அவருடைய சகோதரர்கள். So there was a name that was given to Joseph by his own அது brothers. 37ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, So Genesis chapter 37 verse 19 and 20. என்ன பேர் வச்சாங்களா? What was the name that was given to him? சொப்பனக்காரன். He was a dreamer. சொப்பனக்காரன். He was a dreamer. நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க? How many of us has that name dreamer? என்ன பாஸ்டர் அப்படிதான் நமக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆகாயத்துல சலம் அடிக்காதப்பா. dreamer. கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். God gave him a vision. உன்னுடைய சகோதரர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You will be a blessing to your brothers. உன் பெற்றோருக்கு நீ ஆசீர்வாதமா You will be a இருப்பாய். blessing to your parents. வேதத்தை வாசி பாத்தீங்கன்னா, If you read through the Bible, யாக்கோபால கூட அந்த தரிசனத்தை நம்ப முடியவில்லை. so even Jacob couldn't even believe the blessing. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் அப்படிதான். So the promises and the vision given by Lord, it will be like that. நீங்க நம்புற மாதிரி ஏதாவது வெளிப்பாடு வந்தா அது கர்த்தரிடம் இருந்து வரது இல்லை. So if you are getting a vision that seems to be convincing, that is not from God. நீங்க நம்ப முடியாத ஒண்ணு
வந்துச்சுன்னா கன்ஃபார்மா கர்த்தர் தான். So if you are getting something which you cannot believe, that is definitely from God. ஆமென். Amen. பாருங்க லூக்கா முதலாம் அதிகாரத்தை நீ வாசிச்சீங்கன்னா If you read Luke chapter 1 18 அதிகாரம் 18 வசனம் 34 வசனம் அந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது and Luke chapter 1 verse 18 and 34 it says like this. கேப்ரியேல் தூதன் பரலோகத்திலிருந்து எவ்வளோ டிராவல் பண்ணி ஒரு மெசேஜ் கொண்டு வரான். So you know the angel Gabriel came from heaven carrying news. மெசேஜ் கொண்டு வந்த ரெண்டு பேருமே ஃபெய்த்ல சூப்பர் ஹீரோக்கள். மெசேஜை பெற்றுக்கொண்ட ரெண்டு பேருமே விசுவாசத்துல ரொம்ப பெரியவங்க. So the people who received the message, they were considered superheroes in faith. Elizabeth, இயேசுவின் தாயாக மரியா. So and Mary, the mother of Jesus. கேப்ரியேல் தூதன் என்ன சொல்றாரு? What did angel Gabriel told them? உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுது. You will give birth to a son. பெரிய மெசேஜ் பாஸ்டர். மூச்சு முக்க சொல்றான். It is a big message. அவன் நசரேயனா இருப்பான். So he'll be a Nazarene. அவன் கர்த்தருக்கு என்று வழி ஆயத்தம் பண்ணுவான். So he will prepare the way for the Lord. மூச்சு வாங்கிருச்சு அவனுக்கு. So you know like he was gasping out. இவ்வளவு கேட்டிட்டு after listening to all the miracles, all the vision. சகரியா சொல்றார் நடக்கிற காரியத்தை பேசுங்கப்பா. So Zechariah replied, please say something that I can believe. Amen. மரியாள் வந்தார் விசுவாசத்தில் நீ பாக்கியவதி. So you know like so he came to Mary and he said like நீ ஸ்திரீகளில் விசேஷித்தவள். So you are blessed in the woman. பேரெல்லாம் வச்சிட்டார். உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது இயேசுவின் பேர் வை கிறிஸ்மஸ் கொண்டாடி எல்லாம் வந்துருச்சு. So you will be blessed with a son, name him Jesus and celebrate Christmas. All the vision has been given. இந்த அம்மா கேக்க சொல்றாங்க. So this lady is telling, நடக்கிற கதையை பேசப்பா. Please share something that is going to happen. கல்யாணமே ஆகல. I am not married. Amen. Amen. ஆதியாகமம் 17 அதிகாரம். Genesis chapter 17. தேவன் மூச்சு புடிக்க பேசுறார் பெரிய இது பேசுறார். You know in Genesis chapter 17 God was giving உடன்படிக்கை செய்வோம். So like make a covenant. உடன்படிக்கை உன்னோடு உன் பிள்ளைகளோடு கூட இருக்கும். So the covenant is going to be with your children and your children's children. இனி ஆபிரகாம் உனக்கு பேர் வைக்கிறேன். So I'm calling you as Abraham going forward. சாராள் பேர் வைக்கிறேன். சாராள் பேரை மாத்துறேன். So I'm changing your name as Sarah. கட்டாயம் நம்ம ஜீவாதிபதி திருச்சபை இருந்தா பிரைஸ் லார்ட் ஆமென் சொல்லிருப்பீங்க. So if you are members of Prince of the Christian Church, you would have said praise the Lord and amen. ஆபிரகாம் சிரிச்சிட்டே கேட்டானா ஆண்டவரே. So Abraham listened and so he was laughing. கிழவங்கிட்ட பேசுற விஷயமா இது. You're talking to an old man. Right? காரணம் என்னன்னா you know what's the reason? தேவன் அவருடைய சத்துவத்தின் வல்லமையின்படி நம்மோடு பேசுகிறார். So God is speaking through us according to his wisdom and his power. நம்முடைய சத்துவத்தின்படி Not according to your strength. நம்முடைய பலத்தின்படி. Not according to your strength. Hallelujah. Hallelujah. யாக்கோபு அவன் நினைக்கிறான் நீ எனக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாயா? So Jacob is asking, would you be a blessing to me? ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமா? Do you know what happened over there? 37:7 வாசித்து பாருங்க. If you read Genesis chapter 37 verse 7. வாசிக்கலாமா? 37:7. 37:7. ம் 47 sorry 47:7. 37 47:7. Sorry 47. So Genesis chapter 47 verse 7. வாசிக்கலாமா? பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தினார். யாக்கோபு ஹalleluya hallelujah அன்வைன் பண்ணி யார் ஆசீர்வதிக்கிறதுங்க? So you see over here who is blessing who? ஆமென். Amen. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். Jacob blessed Pharaoh. Amen. Amen. ஒருவேளை பார்வோன் யாக்கோபு ஆசீர்வதிச்சானா அது ஆர்டினரி என்ன தம்பி? So you know like if Pharaoh is blessing Jacob, that's ordinary. இன்னும் நீங்க ஆதியாகமம் 46 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா if you read Genesis chapter 46 the last verse, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். So you know the shepherds were abominations to the Egyptians. Were abominations to the Egyptians. ஆனா அந்த அருவருப்பானவனை யோசேப்பின் மூலமாய் அருமையானவனாய் கர்த்தர் மாற்றினார். But those who were detestable to the Egyptians through Joseph turned into a blessing. Hallelujah. இந்த சகோதரன் அவனை சொப்பனக்காரன் என்று சொன்னார்களோ, So the brothers who called him a dreamer. ஏசாயா 45:13 சொல்லுகிறது. Isaiah chapter 45 verse 13 says. யோசேப்பு அந்த சகோதரனை பார்த்து சொல்லுகிறான். So you know like Joseph was looking at his brothers and saying, எகிப்திலே நீங்கள் கண்ட என் மகிமையை என் தகப்பனிடத்தில் போய் சொல்லுங்கள். So the
glory that you saw about me in Egypt, go and tell to my father. Hallelujah. Hallelujah. பெரியவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். So he is with us today. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். He is a God who will complete what he has promised. Amen. Amen. எந்த தேசத்தில் அற்பமாய் காணப்பட்டானோ, Whichever nation he was looked low, எந்த சகோதரர் முன்பது அற்பமாய் so காணப்பட்டானோ, whichever the brothers with amongst his brothers he எந்த was not தேசத்துக்கு அருவரு disrespect. போனவர்களாய் காணப்பட்டார்களோ, So whichever nation they were detestable, அருமையானவர்களாய் கர்த்தர் மாற்றினார். God changed them to be a blessed one. Hallelujah. Hallelujah. எத்தனை சந்தோஷமா How many இருக்கு. of you are happy today? ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன். So the Lord of Isaac is our God. பஞ்ச காலமா இருக்கலாம், Even it can be the time of அறுவடை famine. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். So God has kept the harvest for us. Hallelujah. மற்றவங்களுக்கு ஜாப் சிச்சுவேஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது. I'm not sure about what is the job situation outside, கர்த்தர் நமக்கான வேலையை ஆயத்தம் செய்து but God வைத்திருக்கிறார். has prepared the work for us. Hallelujah. Hallelujah. தேவன் நம்முடைய ஐஸ்வரியமா இருக்கிறார். So God is with us. இந்த மூணு பேர் லைஃப்ல குயிக்கா எந்த காரியம் அவங்களை இப்படி ஆசீர்வதித்து நாங்க பார்க்க போறோம். So we are going to look into, like, amongst these three people's life, what was the one thing that made them to be blessed? ஈசாக்குடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, If you look at the life of Isaac, ஆதியாகமம் 26:1 சொல்லுகிறது, Genesis chapter 26 verse 1 says, ஆபிரகாமின் நாட்களில் உண்டானதை போல ஒரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களில் உண்டாயிற்று. so we see over here that there was a famine in the land that happened in the time of Abraham. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, Then the word says over here, என் அன்பு தேவஜனமே, my dear children of ஆண்டவர் God, ஒரு தெளிவான ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்லுகிறார். God is giving a clear word. நீ எகிப்துக்கு போகாமல் Do not go to Egypt. நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு. Go and camp in the nation that I want you to go. இது ஒரு காரியத்தை கவனிக்கலாம். If you pay attention to one thing over ஈசாக்கு here, இது முதல் பஞ்சம் அல்ல. so this is not the first famine for Isaac. ஏற்கனவே அவன் ஒரு பஞ்சத்தை தகப்பனினால் பார்த்திருக்கிறான். So he has gone through a famine in his father's time. அவனுக்கு ஏற்கனவே பஞ்சத்தை பார்த்த ஒரு அனுபவம் ஒன்று So he இருக்கிறது. had an experience of experiencing the famine. அது மாத்திரமல்ல, அது மாத்திரம் அல்ல, Not only that, அவனுடைய இருதயத்துக்குள்ள எங்க போனா பிழைக்கலாம்ன்ற ஒரு பிளானும் இருக்குது. he also had a plan of where he had to go and find a living. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. He had experience. Plan இருக்குது. He has a plan. ஆனால் அன்பு தேவஜனமே, But my dear children of God, தேவனுடைய திட்டத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். so he surrendered himself to the will of God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் எகிப்துக்கு போகாதன்னு சொல்றாரு. So God is telling him, do not go to அவன் Egypt. இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்திருக்கும், எகிப்துக்கு நீ போகலாம்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். So he might have a thinking in his heart that let me go to Egypt. என் அன்பு தேவஜனமே, My dear children of God, தேவனுடைய திட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, if you and me are placing ourselves in the plan of God, எந்த சூழலிலும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் பெருக பண்ண வல்லவராய். whatever the situation we might be going through, God is going to bless us in a situation. அப்ப ஈசாக்கு தன்னுடைய அனுபவத்தை சாரவில்லை, So Isaac தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்பல. So Isaac did not rely on his own தேவனுடைய experience. ஞானத்தை அவன் நம்பினான். He believed in the wisdom of God. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? So there is one thing that God expects in our life today. தேவனுடைய ஆலோசனையை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளா நீங்களும் நான் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். So God wants you and me to be relying on his wisdom. ஏசாயா 31 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Isaiah chapter 31 says like அங்கு this. கர்த்தர் சொல்லுகிறார், God says, சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்காமல், so instead of getting help from the Lord of Israel, எகிப்தியர்கள் பலத்திருப்பதினால், so since the Egyptians have grown in numbers, எகிப்தியருடைய குதிரைகள் பலத்திருப்பதினால், so since the Egyptian horses were எகிப்தியருடைய strong, ரதங்கள் பலமாயிருப்பதினால், since the horses in Egypt were strong, எகிப்தியரை நம்புகிற நீ ஐயோ. so you who put the faith in the Egyptians, ayo to you. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் புரிஞ்சுதுங்க? How many of you என் understand அன்பு this? தேவஜனமே, My dear children of God, ஒன்றை தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார். God wants to say us something என் today. கண்களுக்கு நலமாய் தெரிகிறது என் ஆசீர்வாதம் அல்ல, So whatever seems good to my eyes, that is என் not my இருதயத்துக்கு blessing. நலமாய் தெரிகிறது என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, Whatever seems good to my heart, that is not my blessing. தேவனிடத்தில் வருகிறதான ஆசீர்வாதம். Whatever comes from my God, that is the blessing. ஹalleluya. Hallelujah. தேவனிடத்தில் வருகிறதான Whatever ஆசீர்வாதம். comes from the Lord, that's the blessing. ஈசாக்கு தேவனை சார்ந்தவனாய் So இருந்தான். Isaac was dependent on the Lord. என் அன்பு தேவஜனமே, My dear children of God. 26வது 25வது 24வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, So if you read 26-25, அவன் ரெகோபோத்தின் அனுபவத்தை பார்த்து விட்டான், so he has received the experience of Rehoboth. பெருகி விட்டான், He has increased. செழிப்பு வந்து விட்டது. He was blessed. ஆனாலும் But அவன் தேவனிடத்தில் போய் கேட்கிறான், நான் எங்கே போக வேண்டும்? he still goes and summons himself in front of God and asks him, where should I go? கர்த்தர் சொல்லுகிறார், God says, நீ பெயர்சபாக்கு நீ போ. go
go to Beersheba. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? Do you know what's the one thing God expects of us? எப்போதும் தேவனுடைய நடத்தையின்படி நடக்கிற ஒரு ஜனமா இருக்க வேண்டும். We should be a generation who follows the footsteps of Him. நேற்று அவர் நடத்தினார். Yesterday He led us. இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்கிற ஜனமா இருக்க வேண்டும். Today we should be the people who is ready to listen to Him and நாளைக்கு follow தேவனை steps. கேட்கிற ஜனமா இருக்க வேண்டும். நாளைக்கு தேவ சத்தத்தை கேட்கிற ஜனமா. So we should be a children who should be listening to His word tomorrow too. ஏசாயா 58:11 சொல்லுகிறது. Isaiah chapter 58 verse 11 says, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். I will lead you continually. Hallelujah. Hallelujah. நித்தமும் நடத்துவேன். I will lead you continually. நாளைகளோடு உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. My grace is new every day morning. நேற்றைய கிருபை இன்றைய கிருபை அல்ல. Not yesterday's grace or today's grace. இன்றைய கிருபை நாளைய கிருபை அல்ல. Not today's grace or tomorrow's grace. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். Every day God has new grace for us. ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்களை கர்த்தர் Every day God வைத்திருக்கிறார். has new plans for us. ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனங்களை கர்த்தர் Every day God has வைத்திருக்கிறார். new visions for us. ஆகவே வேதம் சொல்லுகிறது. That's what the word says. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். Whoever seeks me early in the morning will find me. Hallelujah. Hallelujah. ரொம்ப சந்தோஷமா How இருக்கு. many of you happy today? யோசுவாவின் புத்தகத்தை வாசித்து பாருங்க. If you read in the book of Joshua, 1:5 சொல்லுகிறது. the Joshua 1 chapter 4 வாழ்நாள் verse முழுவதும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க 6, no மாட்டான். one will be able to stand against you in your life. யோசுவா வாழ்நாள் முழுசுக்கும் வெற்றி. வாழ்நாள் முழுவதும் உனக்கு வெற்றி. So Joshua had victory throughout his life. ஆனா நீ வேதத்தை வாசித்து பாருங்க. But if you read the Bible, யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் யோசுவா தோல்வியை சந்திக்கிறார். in book of Joshua chapter 7, he encounters a defeat. யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் யோசுவாவும் யூத இஸ்ரவேல் ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். So in Joshua chapter 9, we see Joshua and the Israelites being defeated. ஆச்சரியமான ஒரு விஷயம். So it was a surprising thing. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் வேற. The promise that was received by Joshua is ஒருவனும் different. உன்னை ஜெயிக்க முடியாது. No one will be able to overcome you. ரகசியம் என்ன? What is the secret? சத்துரு பெரியவனா சின்னவனா என்பது பிரச்சனை அல்ல. The problem, so your enemy, if he is big or small, that's not the problem over here. நடத்துதலின்படி செல்லுகிறோமா இல்லையான்றதுல நமக்கு வெற்றி இருக்குது. So the secret to our victory depends upon are we traveling in the direction of God or not? தேவ திட்டத்தின்படி போறோமா இல்லையான்றதுல விஷயம் இருக்குது. Are we traveling in the plan what God has for us? யோசுவா 6ஆம் அதிகாரம். Joshua chapter 6 says. ஜெயிக்க முடியாத ஒரு எரிகோ மதில். So they were standing in front of the big Jericho wall. யோசுவா தேவனுடைய திட்டத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். He receives the plan of God. சுலபமாய் ஜெயிக்கிறார். He's defeating it in an easy manner. 7ஆம் அதிகாரம். Chapter 7. சின்ன ஊர். Small place. ஆயி பட்டணம். So it's the city of Ain. டோட்டல் பாப்புலேஷன் 2000 ஃபேமிலி தான். So maybe like the total population is around 2000 family. இவங்க எத்தனை ஃபேமிலி தெரியுமா? You know how many families were the Israelites? 600,000 ஃபேமிலி. They were a 600,000 family. ஈஸியா தம்பி? Is it easy? ஜெயிச்சிடலாமா? So can they easily defeat them? 2000 எங்க 600,000 எங்க? Where is 2000 and where is 600,000? But Bible says they lost the battle. The Bible says that they lost the battle. 36 பேர் செத்துட்டாங்க. 36 people were dead. ரீசன் என்ன? What's the reason? யோசுவா ஜனத்தினுடைய ஆலோசனையில் செல்லுகிறார். So Joshua was progressing, listening to the plan of the people. யோசுவா 9ஆம் அதிகாரம். Joshua chapter 9. எபியூசியர்கள் அவர்களை ஏமாற்றுகிறார்கள். So you can see over here, he was being like deceived by the Gibeonites. வேதம் சொல்லுகிறது. The word says. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனை கேளாமல் போனார்கள். So you know, like the Israel people did not give ear to the word of God. Hallelujah. Hallelujah. இப்போது தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவம். We should always develop the habit of relying on Him at all generations. ஆலோசனை கேளுங்க. Sorry. Ask God's counsel for everything. தேவனுடைய ஆலோசனை அனுதினமும் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். Amen. என்ன சொல்லுகிறார்? God says. அவர் உங்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். He will lead you with complete peace. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? Amen. Amen. இப்ப நிறைய பேர் கூகுள தான் ரொம்ப நம்புறாங்க. Sorry. கூகுள தான் ரொம்ப நம்புறாங்க. So many people nowadays believe in Google too much. நம்பலாம். You can believe. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. But there is a limit. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு. The pastor said like this. அவர் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருந்துச்சு. So this pastor, when he did a blood test, his cholesterol level was. அப்ப டாக்டர் சொன்னாரா? Doctor said, அவ முட்டை மஞ்சக்கரு சாப்பிடாதப்பா. do not eat the egg yolk. அவர் ஒரே கவலை. So he was worried. ஏன்னா ஒரு நாளைக்கு 4-5 முட்டை மஞ்சக்கரு சாப்பிடுவார். So he was in the habit of eating 4 or 5 egg yolks. துக்கத்தோட வந்து பைபிள் வாசித்தார். So he was like with sadness he came and read the வசனம் Bible. வந்துச்சா முட்டையில் மஞ்சக்கருவில் அல்லவோ சுவை இருக்கிறது. So there was a word that came, so the taste of the egg is in the yolk. என்னடா இது? So he
was ஆண்டவர் பைபிள்ல அதுதான் டேஸ்ட்ன்றார், இவன் பாய்சன்றானே. so here the God is saying that the yolk is tasty, but the doctor says it's poison. சரி, இவன் MBBS எல்லாம் படிச்சு வந்திருக்கான், இவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். So he said, so the pastor decided, okay, the doctor has studied, so if he says something, it will be ரொம்ப good. நாள் அவர் சாப்பிடலையா. He did not eat for quite some time. ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப போனாராம் பாரு டாக்டர் கிட்ட. So after some time he went to the doctor. அந்த டாக்டர் சொல்றாரா, The same doctor. ஒரு நாளைக்கு 2 முட்டைக்கு சாப்பிடுங்க சார். So he recommended to eat 2 egg yolks. என்ன every சார் day. அவரு அந்த டாக்டர் சாப்பிட கூடாதுனாரு, இப்போ நீங்க சாப்பிட சொல்றீங்க. That doctor advised not to eat, but you are recommending to eat. இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் சார், குட் கொலஸ்ட்ரால் சார் அது. So now they have discovered that it's a good cholesterol. அவர் சொல்ற, அன்னைக்கே கர்த்தர் சொன்னார் சாப்பிடுறா டேஸ்ட் அது இல்ல. So that day God showed me, eat it, it's good. It's good. Amen. சங்கீதம் 119:96 சொல்லுகிறது. So like Psalm 119, சகல சம்பூர்ணத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது. So you know, like everything, every fulfilling gift is there. ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ But the word of God, மகா விஸ்தாரம். it is. ஹalleluya. Hallelujah. திரும்ப சொல்றீங்க, கர்த்தருடைய ஆலோசனைப்படி நான் வாழ்க்கையை நடத்த போறேன். I am going. How many of you can say, I'm going to lead my life according to the word of God? ஆண்டவர் கொஞ்சம் ஸ்டஃப்பான ஆள் தான். Our God is a bit tough when it comes to. கேட்காம ஒண்ணுமே சொல்ல மாட்டார். He will not disclose things until we don't ask him. உண்மைதானேம்மா? Is it not true? நான் துபாயில ஒரு தம்பியை நான் சந்திச்சேன். So I met a brother in Dubai. நான் சொன்னேன், ஏசப்பாவை எனக்கு ஒரு விஷயத்துல பிடிக்க மாட்டேங்குது. I don't like God. I don't like Jesus in one thing. கொஞ்சம் ரூடா தெரியுறாரு. So he sounds rude to me. He seems rude. ஜீசஸ ரூடுன்னு இவன் ஒருத்தன் தான் சொல்லியிருக்கான். So I was surprised to see that this person is calling Jesus as. ஏன்பா ஜீசஸ் ரூடுன்ற? I asked him, why do you think Jesus is rude? இல்லைங்க, நானும் பைபிளை வாசித்து பார்த்தேன். I read the Bible. அவர் ஜிபிஎஸ் எல்லாம் போட்டு வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருவாரா. So he will put GPS and he'll come. கதவை திறக்கலாம் உள்ள வர மாட்டாரா. So he will not so he will not enter the door if it's not open. இவ்வளவு தூரம் வந்து வர வேண்டியதானே சார் உள்ள. So if he has traveled thus far, why don't he just come in? ஆபத்து காலத்துல கூப்பிட்டாதான் உதவி செய்வேன்றாரு. He என்னங்க says, இது call out to தெரியல. me on your day of trouble, only then I'll come to you. நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? What would you say? ஆபத்து தேக வந்து ஹெல்ப் பண்ணும். கரெக்ட்டா இருக்கு. So you'll say like, ஆபத்து கால என்ன நோக்கிடி கூப்பிடு. இவரு நான் கூப்பிட்டாதான் வருவேன். So he's saying like only if I call he's gonna come. Why can't he come just like that? கேட்டாதான் ஒரு ஆலோசனை கொடுப்பாரா? So he'll only give counsel if I ask him. தேடினாதான் கண்டடைய முடியுமா? So only if I search, only then I can see him. எனக்கு இவரை பிடிக்கலங்க. I don't like him. அப்ப நான் சொன்னேன், Then I told that brother, ஏசப்பா நீ உன்னை மதிக்கிறதை விட உன்னை அதிகமா மதிக்கிறார். அதான் பிரச்சனை. So Jesus respects you more than you respect yourself. டொரண்டோ ஃபர்ஸ்ட் டைம் வந்த நேரம் When I came to Toronto for the ஃப்ரெண்ட் first வந்து time, லஞ்ச் கூட்டி போனார் பாஸ்டர். my friend took me to lunch. அவர் சொன்னார், நீங்க வீட்ல லஞ்ச் இல்ல பாஸ்டர், ஹோட்டல்ல வாங்கி வீட்ல போய் சாப்பிட போறோம். So he told me that there's no lunch at home. We're going to buy food from the hotel and we're going to go home and eat. அவங்க வைஃப் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிட்டாங்க. So his wife was not in town. அவங்க 2 பாய்ஸ் தான். So they had 2 boys. அவர் 2 ரெஸ்டாரன்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணார். So he ordered food from 2 restaurants. எனக்கு ரொம்ப சந்தோஷம், 2 ஃபுட் வர போகுது போல இருக்கு. I was happy to see that there's 2 foods. அப்ப அவர் சொன்னார், ஒன்னு நமக்கு ஒன்னு ஆஷாக்குனார். ஒன்னு ஆஷா, one for ஆஷா அப்படின்னா. So one for ஒரு ஃபீமேல் நேம். So one for me and one for Asha. அவர் இங்கிலீஷ்ல பேசிட்டு வர சொல்றார், she is very pretty னா. So he said like she's very pretty. வைஃப் இல்ல, அது யாரா pretty girl, எனக்கு வேற மாதிரி இந்தியன் மைண்ட் போயிடுச்சு. So like I got with the Indian man, I said like his wife is not there, who is he praising? சொல்றார், வந்தவன மடியில வந்து உட்கார்ந்துருவான்னா. So he said like, oh, if I go with her, she'll come and sit on my lap. ஐயோ தப்பான ஆளுட்ட மாட்டின போல இருக்கு. So I was worried, oh my god, I'm stuck with the wrong person. கடைசில பார்த்தா பூனைக்குட்டி. So finally it was a cat. இட்டே இல்ல, சீதா. அதுக்கு ஒரு தனி ரூம். So the cat had a separate room. அதுக்கு டாய்ஸ். It had its own toys. அது நம்மள அற்பமா பாக்குது, யாரா வீட்டுக்கு வந்திருக்கிற. So the cat was looking at me like as if like who is he has come to my house. அன்னைக்கு நைட் நான் ஆஷா ரூம் பக்கத்து ரூம்ல தான் படுக்கிறேன். So I was sleeping beside Asha's room. ஆஷா ஸ்பெஷல் ரூம். Asha had a special room. வாழ்க்கையில நான் பொறாமப்பட்ட ஒரே ஆள் யாருன்னா அந்த ஆஷா தான். So the only one person I was jealous in my life is Asha. என்ன வாழ்க்கை பாருங்க. Like what kind of a life? Right? அடுத்த நாள் காலையில அந்த பாஸ்டர் வந்து கதவை தட்டுறாரு, டோரை தட்டுறாரு. So next day morning the pastor came and knocked at my Pastor, door. can I make a coffee for you? He asked me like, Pastor, can I make coffee for you? பக்கத்து ரூமுக்கு போறாரு. So he's going to the next room. Darling, your milk is ready.
saying, darling, your milk is ready. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வித்தியாசத்தை பாருங்க. So there was the statement was had a different. என்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேக்குறாரு. With me is asking permission. ஆனா அவர் டார்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. But his darling is giving instruction. ரீசன் என்ன? What is the reason? என்னதான் டார்லிங்னால அது பூனை தான். Whatever name you can call it, but at the end it's a cat. It cannot equal to him, right? அது அவருக்கு இணையா மாற முடியாது. It is not equal to a human being. என்னதான் நான் கெஸ்டா இருந்தாலும் Whatever might be, so I can be the guest. அவரு பால், அவரு காஃபி, அவரு தான் காஃபி கொடுக்க போறாரு. He is asking my approval. He is asking my approval to make coffee for me. நான் தம்பிகிட்ட சொன்னேன். I looked at this brother and நீ said, பூனை கிடையாதுப்பா, மனுஷன். you are not a cat, you are a human being. Right? Amen. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. That's what Lord says, call on to me. நான் உன்னை வெளிப்படுவேன். I will make myself known to you. Hallelujah. எத்தனை பேர் நீ விசுவாசிக்கிறீங்க? How many of you believe today? I'm going to search for God. எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட கேளுங்க. I've asked everything from God. வைஃப் கிட்ட அடி வாங்குறதுக்கு முன்னாடியே நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா அடிக்காத வைஃபை கொடுத்துருவாரு. So if you inquire with God before marriage, He will give you a wife who doesn't hit you. Amen. Amen. டீஜஸ் தினம் என்கிட்ட ஒரு பிள்ளை வந்துச்சான். So there was a sister that came to brother. ஐயா, இந்த ஆள் தான் எனக்கு இயேசு தரணும். இந்த மனுஷனை தான் இயேசு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். So Jesus should give me this man into marriage for me. ஏமா இந்த மனுஷன் தான் வேணும்? So the pastor asked, why this man? என்ன அழகா நடக்கிறார் சார். How beautifully he's walking. அவர் காலை வளைச்சு நடக்கிறத பார்த்தா உள்ளெல்லாம் பொங்குதுன்னா. So the way he walks, I feel delighted. சில மாசம் கழிச்சு தான், after few months, அது ஐயா இந்த மனுஷனை கர்த்தர் காப்பாத்த ஜெபம் பண்ணுங்க ஐயா. So the same prayer request I had, like, please pray for me to deliver from this man. ஐயா சொன்னாரா, நேத்து பார்த்து நம்ம அதே மாதிரி தான் நடக்கிறான், ஒன்னும் மாறலையே. So he's the same man, he's walking the same way. What's the problem? ஐயா நடந்தா நல்லா இருக்கா, உதைச்சாதான் பிரச்சனையா. If he's walking it's fine, but when he kicks me it's hurting me. உதவாகிறது முன்னாடியே கேட்டவர் பெரிய ஆசீர்வாதம். So like before she got the beatings, if she had asked me, it would have been a blessing for her. கர்த்தரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. So we have to live a life of God, seeking Him. Amen. சந்தோஷமா இருக்கிறீங்க. How many of you have? யாக்கோபுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, if you look at Jacob's wife, ஆதியாகமத்தின் புத்தகம் 32:26 சொல்லுகிறது. So Genesis 32:32 says, ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டான். He held on to the. நீரனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Lord, you bless me. நீரனை ஆசீர்வதி. Lord, you bless me. என் கேள்வி என்னன்னா, so my question over here is, வார்த்தையை சொல்லும்போது அவன் ஆசீர்வாதமா இருந்தானா இல்லையா? So my question is, when he was asking this prayer request, was he blessed or not? தம்பிகிட்ட சொன்ன மாதிரி அந்த ஜெபத்தை அவன் செய்யும்போது அவனுக்கு 2 வைஃப். So as I told brother, when he made this prayer, this man had 2 wives. 2 பரிவாரம். So he had 2 blessings. எல்லாம் இருக்குது. So he had everything. ஆனா அவன் சொல்றான், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. But he's still saying, bless me Lord. ஏன் அப்படி சொல்றான்னா, why he saying like that? அவ்வளவு நாள் அவன் நினைச்சது என்ன தெரியுமா? All these days what he thought was, நான் ஆடுகளை சம்பாதிச்சா ஆசீர்வாதமா இருந்துருவேன். So he was under the impression, if I have a bunch of goats, I'll be blessed. அண்ணனுடைய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டா நான் இருந்துருவேன். So if I rob my brother of his birthright, I'll be blessed. அப்பா கிட்ட இருந்து prophecy வாங்கிட்டா நான் இருந்துருவேன். So if I get the prophecy from my father, I'll be blessed. ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? But you know what really happened? தன் பலத்தில் அவன் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதோடு கூட வேதனையை அவன் சம்பாதித்தான். So with his strength, every blessing he was acquiring, at the same time he was adding pain to his life. வேதம் சொல்லுகிறது, the word says, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டும். The blessing from the Lord will add wealth to you, it will not add sorrow to your life. Hallelujah. ஆண்டவரே, Lord, ஆசீர்வாதம் வருது, பிரச்சனையும் வருது. Lord, I'm getting blessing in one hand, I'm getting problem in the other hand. Amen. நிறைய வைஃப கெட்டின சாலமோன் சொல்றாரு, like Solomon who was married to multiple wives. பெரிய அரண்மனையில சண்டைக்காரியோடு இருக்கிறதை விட, so rather than living in a palace with a fighter woman, குடிசையில் இருந்ததே பெட்டர். It's better to live in a hut. Amen. அப்போ அன்பு தேவ ஜனமே, my dear children of God, ஒண்ணு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். we need to be clear of one thing. கர்த்தர் தான் நம்முடைய ஆசீர்வாதம். God is our blessing. கர்த்தர்கிட்ட இருந்து வரது மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமாய் மாறும். Whatever comes from the Lord, that alone is going to be the blessing of our life. Hallelujah. Hallelujah. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. If you look at the life of Joseph, வேதம் சொல்லுகிறது,
the word says, யோசேப்பு தேவனுக்கு பிரியமானதை செய்வதில் அவன் ஜாக்கிரதையா இருந்தான். so Joseph was careful to conduct his life that pleases God. ஆதியாகமம் 39:9 நீங்க வாசிச்சீங்க. So if you read Genesis chapter 39 verse 9, வேதம் சொல்லுகிறது, the word says, கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்வேன் என்று அவன் சொல்லுகிறான். so I will only do the things that is so that pleases my master. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. How many of you are happy? மனுஷனுக்கு பிரியமானதே அல்ல. We shouldn't be doing things that pleasing man. அநேக நேரத்துல உலகம் நம்மளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுது தெரியுமா? Do you know, like many times the world tries to convince us in this manner. இவரை மட்டும் நீ கன்வின்ஸ் பண்ணிட்டா நீ ஆசீர்வாதமா இருந்துருவ. So if you can convince this person, you will be a blessing. இத மட்டும் நீ செஞ்சிட்டா நீ ஆசீர்வாதமா If you இருந்துருவ. do these things, you will be a blessing. யோசேப்பு ஒண்ணு தெரியும். But Joseph knew of one thing. அவர் மாத்திரம் பிரியமா இருப்பார் என்றார். If he alone is happy with me, அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். he will do what he has promised. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு முன்பதாக தன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார். So he safeguarded his life to live a pure life in front of God. Amen. Amen. எனக்கு சந்தோஷமா இருக்கு. How many of you are happy today? When we have our holy life, கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருப்போம்னா, When we keep hold of a holy life, கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். God will do what he has promised in our life. Hallelujah. Hallelujah. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். God is going to make you a blessing for the nation. Amen. Amen. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கு? How many of you are ready to surrender today? ஈசாக்கு தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் வாழ்க்கை நடத்தினான். Isaac led his life according to the will of God. யாக்கோபு தேவன் தன்னுடைய ஆசீர்வாதம் என்பதை அவன் ரியலைஸ் பண்ணான். So Jacob realized that God is my blessing. யோசேப்பு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக பிரியமாய் காத்துக்கொண்டான். So Joseph made sure he safeguarded his life to be pure in the front of God. நம்மை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். God is going to bless us the same way. Hallelujah. Hallelujah. நான் சொன்ன மாதிரி என்னுடைய 12வது வகுப்புல வெற்றிகரமாய் நான் தோற்று கொண்டிருந்த போது, So when I was successfully failing my grade 12, 7 தடவை ஃபெயில் ஆயிடுச்சு. I failed 7 times. முதல் முறை ஃபெயில் ஆனப்போ உற்சாகப்படுத்த கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. You know, like I had some cheerleaders when I failed for the first time. மார்ச் ஃபெயில். March fail. ஒரு கூட்டம் சொல்லிச்சு, மச்சான் நமக்காக தான் கர்த்தர் அக்டோபர் வச்சிருக்கிறார். You know, like I had my friends who said, you know, like God has kept October for us. மார்ச் போனா அக்டோபர்ல பாத்துக்கலாம். So if March is gone, let's look at October. அக்டோபர்ல ஃபெயில் ஆனோட கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. In October when I again failed, you know, my gang got reduced. இந்த கூட்டம் சொல்லிச்சு, So this gang said, அக்டோபர் வேல்யூவேஷன் டஃப்பா தான்ப்பா இருக்கும். October valuation is always tough. மார்ச்ல பாத்துக்கலாம். Let's look at March. கூட்டமா பாஸ் ஆயிடலாம். So they were under the impression let's all pass in March. அந்த மாதிரி ஃபெயில் ஆனோட கூட்டமே காணாம போயிடுச்சு. After that March happened, like the whole gang disappeared. தொடர்ந்து ஃபெயில் ஆனோட ஜனங்க பிரசங்கத்தை மாத்திட்டாங்க. So you know, like when I continuously started to fail, the servant changed. கர்த்தர் வேற ஏதாவது வழி வச்சிருப்பார். God will have a different plan for you. எனக்கு ஜெபம் பண்ணாத ஊழியக்காரர்களே கிடையாது. There was no pastors left who haven't prayed for me. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, My mother always tells நிறைய me. பேர்கிட்ட தலை கொடுத்தானா அவனுக்கு முடி போயிருச்சுமா. So my mother says that because you went and gave your head to many people, that's why you have lost all your hair. எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. I was நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டறா, நம்ம பாவி பரவாயில்ல. So you know, like when I pray, you know, like I'm a sinner, that's why prayer is not heard. பாஸ்டர் பிரேயர் கேட்க மாட்டறாரு. Why is the pastor's prayer also not heard? தோல்வி மேல தோல்வி. You know, like failure over failures. அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்கிட்ட வந்து மெதுவா பேசினான். My friend came to me and said, நீ கவலைப்படாத, do not worry. நல்ல ஆபீசர் இருக்கிறார். There is a good officer. 500 ரூபாய் கொடுத்தா பாஸ் பண்ணிடுவார். If you can give him 500 rupees, he will pass. எப்படி நாடு கண்டு போச்சு இல்ல? நல்ல ஆபீசர், Good officer. 500 ரூபாய் தான். 500 rupees. அதுவும் நீ கவலைப்படாத, நானே உனக்கு ஸ்பான்சர் பண்றேன். Do not worry, I will sponsor the 500 நீ rupees. பாஸ் ஆகி பெரியவனாய் நல்லா இருக்கும்போது எனக்கு திருப்பி கொடு. When you pass, when you become a big man, give me the money. தூங்கவே விட மாட்டாங்க. He will not allow. காலையிலே வந்துருவான். He'll come in the morning. செல்வின் ஓகேவா? He'll ask me, Selvan, are you okay? ராத்திரி வந்துருவான். செல்வின் ஓகேவா? He'll come to the night and ask me, Selvan, are you எல்லாரும் okay? யோசிப்பேன், இவன மாதிரி நம்ம சுவிசேஷம் சொன்னா இந்நேரம் இயேசு வந்திருப்பாரோ. So sometimes I ought to think that if I went and preached like him, you know, Jesus might have come. எனக்கே சந்தேகம் வந்து உண்மையிலே கர்த்தர் தான் அனுப்புறாரோ. I was shocked to see, is it the Lord who is sending him? தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறானே. Yes, he is coming continually. எதுக்கு கர்த்தர்ட்ட வார்த்தை கேட்போம்? You know, like let me inquire with God. ஆண்டவரே, I asked him, Lord, டெய்லி வந்துடுறானே. my friend is coming every அவனே day. காசு கொடுக்குறேன்றானே. He's telling me that he will pay the money. என்ன ஆண்டவரே, ஓகே சொல்றீங்களா?
Lord, are you giving me permission? ஓகே சொல்லிட மாட்டாருன்னு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. I also had this earning that will he not say okay to my prayer? ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, மகனே, my son, இந்த எஜுகேஷன் தான் உன் blessing நம்பினா நீ go ahead. if you think that this education is going to be a blessing, you go ahead. ஆனா நான் தான் உன் ஆசீர்வாதம் நம்பினேன்னா கத்தருக்காக காத்துறேன். But if you think that I am your blessing, then wait for me. நான் சொன்ன, ஆண்டவரே, I said, Lord, I believe you are my blessing. Lord, need than an ஆசீர்வாதம். அடுத்த நாள் அவர் வரார் ஃப்ரெண்ட். The next day my friend is coming. நான் சொல்றேன், இல்ல வரல. I'm not interested. நீ நம்ப மாட்டீங்க. So you not believe. அவன் சபிச்சா மாதிரி பிசாசு கூட என்ன சபிக்க முடியும். Even the devil wouldn't have cursed me like my friend. நாசமா போவடா. நீ எல்லாம் ரோட்ல பிச்சை எடுக்கிறத பாப்படா. உனக்கா வேலை வெட்டி விட்டு காலையில சாயங்காலம் நான் வந்தா. I left all of my work just for you, and I came morning and evening. எனக்கு உள்ளதுல பெரிய சந்தோஷம். But I was filled with joy in my heart. அன்னைக்கு இரவு ஆண்டவர் என்னோட பேசினார். The same night Lord spoke to me. மகனே, my son, நான் தான் ஆசீர்வாதம் நீ நம்பினதுனால, since you have decided that I am your portion of your இனி வர blessing, நாட்கள் in the coming days, என்னால உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நான் காட்டுறேன். I'm going to show you how I'm able to bless you. ஹalleluya. Hallelujah. வாழ்க்கை தலைகீழா கர்த்தர் மாத்தினார். My life was changed upside down. என்ன ஆண்டவர் ஒரு ஐடி ஃபீல்ட்ல உயர்த்த ஆரம்பிச்சார். So God, raised me in the field of information technology. நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன். So I was in a good position. இப்போ எங்க ஆபீஸ்க்கு ஜாப் ரெக்ரூட் பண்ணணும். So we have to recruit people. நான் இன்டர்வியூ ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். இன்டர்வியூ கேபின்ல உட்கார்ந்திருக்கேன். இந்த டீம்ல. So I was sitting in the team of interviewers. இன்டர்வியூ யார் தெரியுமா வந்திருக்கிறது? So do you know who came for நம்ம interview? ரூம் போட்டு திட்டினவர் தான் வந்திருக்கிறார். My friend who cursed me, he came for interview. அவன் என்ன பார்த்த உடனே சொல்றான். So when he looked at me, he said, "ஏய், நீ நம்பின இயேசு உண்மையானவர் தான்டா." He said like the Jesus you believe is a true God. Hallelujah. Hallelujah. சிறிய ஒளி புனிதில் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். So he lifts you up from the dust. கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமா இருந்துட்டேன்னா, If you can live pleasing to God, இயேசுவுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். God is going to make you a blessing. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கு. How many of you are happy? அவர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பம். You might have a humble beginnings. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. The Lord's eyes looking at you. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? How many of you are happy? எழுந்து நிற்போமா? Let's all rise up. ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். So we're going to look into the ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to look into it. ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord who blessed Isaac is going to bless us today. யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க The போகிறார். God who blessed Jacob is going to bless us யோசேப்பை today. ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க The God போகிறார். who blessed Joseph is going to bless us பஞ்ச today. காலத்தில் அறுவடை கொடுத்த கர்த்தர். So he is the one who gave us all the talents. கோலும் தடியுமாய் போனவனை 2 பரிவாரங்களாய் ஆசீர்வதித்த So கர்த்தர். he is the one who went with just a rod and staff. God blessed him double fold. சப்பனக்காரன் என்று சொல்லி கேலி கிண்டல் செய்தவனை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர். So the one who was teased as a dreamer, God blessed him in the land. இன்றைக்கு அவர் நம்முடைய தேவனாய் Today இருக்கிறார். he is our God. அவர் நம்முடைய தேவனாய் He is இருக்கிறார். our God. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே. He's saying us, fear not. தேசத்தை கொடுக்க கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். God is a big God. பயப்படாதே. Do not be afraid. பஞ்ச காலத்துடைய போஷிக்கிற கர்த்தர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். So your God is alive and he will feed you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். So we are going to look at God. ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்ல போகிறோம். My God, please bless me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Lord, bless me. ஒன்றே ஒன்றுதான். Lord, just தேவ ஆலோசனை நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஜனமாய் இருக்கும் பொழுது, Lord, when we listen to his counsel. தேவன் நம்முடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி அவருடைய பாதத்தினால் பிடித்துக் கொள்ளும் பொழுது, So when we trust that he is our blessing and when we hold on to his feet. கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கும் பொழுது, So when we live according to his faith. ஹalleluya. Hallelujah. இயேசுவுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். God, whatever Jesus has put in my heart, இந்த has spoken to தேசத்தில் you. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. So you have a future in this country. இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய God போகிறார். is going to do mighty things in this nation for you. Amen. Hallelujah. 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 தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். ஏதினால்
இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் அவள் கொண்ட தேவ ஜனமானு பார்க்குது அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது அவள் கொண்ட அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் தேவ பிரசன்னம் இந்த மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது The presence of God is amongst us today. தோல்விகளை பார்த்து வந்திருக்கிறீர்களா So if you are here facing all defeats, சவால்களை பார்த்து வந்திருக்கிறீர்களா so if you are here looking at all your கர்த்தர் challenges, சொல்லுகிறார் God is telling you நீ today, பெருக போகிறார் you're going to be increased. நீ வாளாகாமல் தலையாய் மாற So போகிறார் you're going to be the head and not the நீ tail. கீழாகாமல் மேலாய் மாற So போகிறார் you're going to be increased and not decreased. நீ தோற்க போகிறதில்லை ஜெயிக்க போகிறார் You're not going to be defeated, you're going to be a winner. இந்த ஜனங்களுக்கு முன்பதாக So in front of these people, நான் உன்னோடு விடுதலை செய்ய போகிற காரியம் the பயங்கரமாயிருக்கும் things I'm going to do through is going to be great. பயங்கரமாயிருக்கும் It's going to be mighty. It's going to பயங்கரமாயிருக்கும் be mighty. இந்த தேசத்தின் ஜனங்கள் So the people of this land, கர்த்தருடைய மகிமையை உனக்குள் காண்பார்கள் they will see the glory of God through you. ஹalleluya Hallelujah. நீ வாளாவதில்லை தலையாய் மாற So போகிறாய் you're going to be the head and not the tail. நீ கீழாக போகிறதில்லை மேலாய் மாற So you're போகிறாய் not going to be decreased, you're going to be increased இந்த ஆலயத்தில் in this church. தேவன் உங்களோடு விடுதலை செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும் God, what He's going to do through you is going to be great. ஹalleluya Hallelujah. வாய்களை திறந்து சொல்லுவோமா Hallelujah. வாய்களை திறந்து நம்ம சொல்லுவோமா Let's all open up our mouths and say, நீர் என்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே Lord, you're the portion of my நீர் blessing. என்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே You are my blessing, நீர் Father. என்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே Lord, you're my blessing. வாய்களை திறந்து சொல்லு நீர் என்னுடைய ஆசீர்வாதம் Let's open up our ஆண்டவரே mouths and say, Lord, you're my நீர் blessing. என்னுடைய You ஆசீர்வாதம் are my blessing. எந்த மனுஷனை உயர்த்தவும் தாழ்த்த அவராலே முடியும் Lord, you alone can lift any man. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் If the time is going to come or not. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்கள் காத்திருப்போம் என்றார் So if we are going to wait patiently to hear to the sound of the Lord, கர்த்தருடைய உயர்த்துவார் He's going to lift you. Check our life, my brother. He's going to lift you. உங்களுடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது So how is your prayer life? உங்களுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது How is your Bible reading? உங்களுடைய தேவனோடு கூட இருக்கிற பரிசுத்த வாழ்வு எப்படி இருக்கிறது How is your experience living a spiritual life with Him? மற்றதெல்லாம் மறந்துருங்க Forget about the old. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் First seek the kingdom of God அவருடைய நீதி and His kingdom. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் So everything, first seek the kingdom of God. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் But everything will be added on to you. ஹalleluya Hallelujah. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன் The hand of the Lord is coming upon you. கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார் The Lord is going to lift you. கர்த்தர் உங்களை கனம் பண்ண God போகிறார் is going to lift you. ராஜரீக வஸ்திரம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது So you will see a royal priesthood. திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் முன்பதாக வைக்கிறார் God has kept an open door in front of you. காற்றை பார்க்க மாட்டோம் மழையை பார்க்க மாட்டோம் So you will not see any. So you will not see air. You will not see water. நம்முடைய பள்ளங்களை கர்த்தர் நிரப்புவார் But God is gonna fill your trenches. Hallelujah. Hallelujah. கரங்களை கர்த்தர் நேரா உயர்த்துவோமா Let's all lift up our hands and say, இந்த சபைக்கு என்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் the God has kept a future for this church. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் God வைத்திருக்கிறார் has kept a future for your family. பிள்ளைகளுக்கு என்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் God வைத்திருக்கிறார் has kept a future for your children. கைவிடவே மாட்டார் He will never leave you. ஹalleluya Hallelujah. அதை நோக்கி நீங்க கூப்பிடுங்க So let's all call on. let us call unto the lord கைகளை வைத்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட Let's போகிறோம் all lift up our hands and call on the ஆண்டவரே Lord. எங்களை ஆசீர்வதியை சொல்லுங்க
Lord, please bless me. ஹalleluya. Lord, hallelujah. கர்த்தர் உங்களுக்கு விசாவை கொடுக்கிறார். So God is going to give you the visa. கர்த்தர் உங்களுக்கு PR அப்ரூவ் பண்ணுகிறார். God is going to approve your PR. கர்த்தர் இந்த தேசத்துக்கு குடியுரிமைகளை கொடுக்கிறார். So God is going to give you the citizenship. God is going to open the doors for you. ஒருவர் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். So He is the one, He opens the doors so no one can close it. ஒருவர் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவர் ஆண்டவர். And He opens the doors that no one can close. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God is blessing you today. உங்களை God ஆசீர்வதிக்கிறார். is blessing you today. உங்களை God is ஆசீர்வதிக்கிறார். blessing you today. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். So purify yourself. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய God போகிறார். is going to do mighty things amongst you. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள். Purify yourself. நாளை பெரிய காரியங்களை செய்ய God போகிறார். is going to do mighty things for you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all open our mouths and praise ஆண்டவரே Him. என்னை நடத்தும் ஐயா. Lord, please make it pass. ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு தாரும். Lord, give me your wisdom. நடக்க வேண்டிய வழி எனக்கு போதியும். Lord, show me the ways that I need to walk. ஹalleluya. Hallelujah. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us today. பிசாசு வெட்கத்தோடு இந்த இடத்தை விட்டு போகிறத நான் பார்க்கிறேன். That I see the devil walking out of this place with shame. ஜெகோவா ஜைரே is my provider. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. Hallelujah. அவர் ஏற்கனவே சந்தித்து விட்டார். He has already taken care of our needs. Hallelujah. Hallelujah. பயப்படாதீங்க. Do not be afraid. உங்களுக்கான காரியங்களை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். He has appointed all the works for you. உங்களுக்கான சகோதரியை போஷிக்கிற சகோதரி கர்த்தர் கட்டளையிட்டு He இருக்கிறார். has appointed the people to feed you. ஒன்றுதான். One thing we have to do. தேவனுடைய ஆலோசனையின்படி நான் செல்கிறேனா? Am I walking in the counsel what God is directing me to do? தேவன் சொல்லுகிற இடத்துக்கு நான் போகிறேனா? Am I going according to the way that God wants me to go? கேரி ஆற்றங்கரைக்கு நான் போவேன் என்றார். If I'm going to go into a riverland, காகங்கள் சரியா இந்த இடத்துக்கு வரும். I can see the ravens coming over there. சாரிபாத் ஊருக்கு நான் போவேன் என்றார். If I'm going to the widow of Sarabah, எனக்கான ஆகாரம் என்னை தேடி வரும். my food will come in search of me. நான் பெலிஸ்தே தேசத்துக்கு போவேன் என்றார். If I'm going to the land of Philistines, இனி பெருகப்படுகிற கர்த்தரினோடு கூட இருப்பார். the Lord who multiplies me is with me. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். Lord, I thank you for this day. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you for blessing your people. குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. Lord, let all shortcomings be fulfilled. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. Lord, let all their needs be met. ஆசீர்வதியும். Bless them. ஆசீர்வதியும். Bless each and every one of ஆசீர்வதியும். them. Bless them. இன்றைக்கு இருக்கிறதை பார்த்து 1000 மடங்கு அவர்கள் பெருகட்டும். Bless your people. May they be blessed 1000 times than they are வியாதிகள் today. எல்லாம் மறையட்டும். Let all the diseases be குறைவுகள் vanished. எல்லாம் நிறைவாகட்டும். Let all the needs be taken care of. ஆசீர்வதியும் ஆண்டவரே. Lord, bless your people. ஹalleluya. Hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசப்பா ஆராதனை 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 உமக்கு எல்லா துதிகளும் மகிமையாகும். Lord, let you alone have all the praise, glory, and honor. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Bless your people. ஆசீர்வாதமான நாட்களை தருவீராக. Lord, may they see the blessed days ahead. உம்முடைய பிள்ளைகளுடைய அற்பமான ஆரம்பத்தில் Lord, whatever the humble beginnings your people are going நீர் கூட through, இருந்து Lord, you be with them. உம்முடைய ஆலோசனையை கொடுத்து You give their counsel. நீர் உம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதமாய் இருந்து Lord, you be a blessing to your people. நீர் உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி Lord, you purify your people. சம்பூர்ணமான நாட்களை தருவீராக. Lord, give them fruitful days ahead. இவர்கள் ஆலயத்தை கட்டுவார்களாக. Lord, let them build their temple, build இவர்களை their கொண்டு church. ஊழியத்தை கட்டுவீராக. May them build your இவருடைய ministry. குடும்பங்களை கட்டுவீராக. Build their family. ஆசீர்வாதமாய் இருக்கு. Lord, let them be blessed. உமக்கு எல்லா துதிகளும் மகிமை.
We give you all the glory and இயேசு honor. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. Jesus' mighty name we pray. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி Let's சொல்லுங்கள். give a clap offering to our Father. Hallelujah. Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Our God is good. ஆமென் சொல்லுங்களேன். Amen. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? If you're feeling blessed. ஆமென். Amen. யாருக்கு ஆசீர்வாதமா இருந்ததோ இல்லையோ எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. Amen. யாருக்கு ஆசீர்வாதமா இருந்ததோ Amen. எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. So I feel blessed with this word. எப்படின்னு கேட்டா You know how? இந்த மனுஷனை கர்த்தர் எனக்காகவே கொண்டு வந்திருக்காரு. So